இப்போ உங்களுக்கு மிர்ரா அல்பாசா அப்படிங்கிறவங்க அம்மா பற்றி சொல்கிறேன். அவங்க தான் பாண்டிச்சேரி அன்னையாக பின்னால் எல்லாராலையும் போற்றப்பட்ட அன்னை. அவங்க வந்து ஃப்ரான்ஸில் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தைய பிறக்கிறாங்க. அவங்க வந்து சின்ன வயசு 4 வயசுலேயே எப்போ பார்த்தாலும் அப்படி யோகத்தில் இருப்பாங்க. அவங்க அப்பா சர்ச்சுக்கான்னு கூப்பிட்டா எல்லாம் நான் தியானம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து கடைக்கு போனால் வா ஷாப்பிங் பண்ணலான்னு கூப்பிட்டா அம்மா நான் தியானத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்படி அந்த 4 வயசுலேயே தியானம் இருப்பாங்க. ஆனால் அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்பவும் எப்போ பார்த்தாலும் ஒரு எல்லாட்டையும் கருணை உள்ளத்தோட ஏதாவது யோசனை பண்ணிட்டு எப்படி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் அவங்ககிட்ட இவங்களை சீன்ற மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணா இவங்களை வம்பு கழிப்பான். உடனே அவங்களுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பையனை அவன் பெரிய இவங்களோட 4 வருஷம் மூத்த பையன், அம்மாவுக்கு 4 வயசு தான், அவன் 8 வயசு பையன். அவனோட கையை பற்றி தரதான் சுற்றி வீசி எறிஞ்சிடுவாங்க. அவனே ஸ்கூலெல்லாம் இவர் நம்ம என்ன இவ்வளவு சக்தியோடு இருக்கிறாய்வான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்னோன்னே அந்த அம்மா வீட்டில் வச்சு அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து வளர்ந்தோன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. முதல் கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, டைவர்ஸ் வந்துடுது, விவகாரத்தை பண்ணிட்டு அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு. அவர் வந்து பிரெஞ்சு படையில் இருந்தவர். அவர் நம்ம பாண்டிச்சேரி வந்து அப்போ பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது. அப்போ தான் அதுக்கு பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு தான் பேர். அந்த ஓட்டு அவருக்கு இங்கே இருக்கிறதுனால அந்த மீராவுடைய கணவரும் அவங்களும் பாண்டிச்சேரிக்கு வராங்க. வந்தப்போ அங்கே வந்து பாரதியாரை பார்க்குறாங்க, அரவிந்தரை பார்க்குறாங்க. அப்போ அவருடைய பேச்செல்லாம் அரவிந்தருடைய பேச்சையும் அவருடைய வழியும் அந்த அவருடைய மக்களுக்கு தொண்டாற்ற பார்த்தோன்னா மீராவுக்கு என்ன பண்ணுறது, அவங்க வந்து அவங்க பிரான்ஸில் இருக்கக்குள்ளே அவங்களுக்கு அடிக்கடி கனவு வரும். அந்த கனவுல என்னன்னா ஒருத்தர் அழகான உருவத்தில் ஆனால் தாடி மீசையோட ஒரு பெரியவர் வந்து அடிக்கடி வருவார். கனவுல தான் அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வந்து அரவிந்தரை பார்த்தோன்னே உடனே அவங்க கனவோட சொல்லுவாங்க, இவர் தான் கனவுல அடிக்கடி வருவார், இவர் என்னுடைய குரு, என்னுடைய கண்ணன் இவர் தான், என்னுடைய கிருஷ்ணர் இவர் தான், நான் மீரா மாதிரி ஆண்டாள் மாதிரி இவரையே நான் என்னுடைய குருவாக நினைக்கிறேன், நான் இவருக்கு ஆல்ரெடியே எனக்கு ஆசைப்படுறேங்கிறப்ப அவர் சொல்லுவார், நம்ம ஊருக்கு போனோவான்னு கூட்டிகிட்டு போயிடாரு. அங்கே 3 வருஷம் அங்கே பிரான்ஸ் இருந்தால் கூட அவங்க மனசு அங்கே ஒட்டவே இல்லை. திருப்பி என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் அரவிந்தர் ஞாபகமாக இருக்காங்க, அவருக்கு பணியோடு செய்யணும், அவருக்கு தொண்டு செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே தனியாக வந்துடுறாங்க. வந்து அரவிந்தருடைய ஆசிரமத்திலேருந்து அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்கிறாங்க. அவர் மனசில் நினைக்க கூட அவங்க எழுதிடுவாங்க, அவர் சொல்கிறதையும் எழுதுவாங்க. அவர் மனசில் என்ன சொல்ல நினைக்கிறா அப்படி ஒரு உத்தமமான ஒரு சீசியாக இருந்து அவருக்கு அழைச்சி செலுக்கிறாங்க. இன்னும் நிறைய அனாதை ஆசிரமங்கள், கண் ஆஸ்பத்திரி, உடம்பு நல ஆஸ்பத்திரி, நிறையா ஆசிரமங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதோட அவங்களோட ரொம்ப யோக நிலையே இருக்கிறதுனால சில சக்திகள் அவங்களுக்கு இருக்கு. என்னன்னா அவங்க என்ன செய்வாங்க, முன்னாலே வரத அவங்களுக்கு முன்னாலே சொல்லக்கூடிய சக்தி இருந்தது. ஒரு தடவை என்ன பண்ண ரொம்ப புயல் அடிக்க ஆரம்பிக்கும். உடனே மக்கள்லாம் சொல்லுவாங்க, இங்கே புயல் அடிக்க வருது, நம்ம இந்த ஊரை விட்டு நம்ம நவந்து போயிடணும்னு சொல்லி மக்களை அந்த பாதுகாப்பாக அவங்கள வேற இடத்துக்கு கூட்டு போயிடாரு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ராத்திரி கடல் ரொம்ப சீத்தமாக இருக்கும் பாண்டிச்சேரியில். உடனே இந்த அம்மா போய் இயற்கையோட பேசுவாங்க. போய் பேசி என்ன பண்ணுவாங்க, கடலை பார்த்து பொறுமையாரு, அவசரப்படாத, மக்களை அழிச்சிடாத, நீ பொறுமையாரு, கடலையும் பொறுமையாரு சொல்லி ப்ரேயர் பண்ணி அந்த கடலுடைய ஆவேசத்தை அப்படியே அடக்கணுன்னே அந்த கடல் அப்படியே அமைதியாயிரும். இந்த மக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்புறம் அந்த அம்மாவை தெய்வமாவே அன்னைய அரவிந்தரோட இந்த அன்னையை ரொம்ப தெய்வமாக கும்பிடுவாங்க. அன்னைக்கு பூக்கள்லாம் ரொம்ப இஷ்டம். நிறைய எங்கே பார்த்தாலும் தன்னை சுற்றியும் தாங்க இருக்கிற சுற்றியும் தோட்டங்களும் பூக்களும் வச்சு இருப்பாங்க. அவங்கள மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டா அவங்க வந்து அவங்க சமாதி அனுப்புறவங்க கூட அவங்க இடத்துல போய் எனக்காக நீங்கள் அம்மா அன்னையே அப்படின்னு வேண்டிக்கிட்டா அது செயல் நடக்குன்னு சொல்றது மக்கள் கூட அறிஞ்சது. அந்த இந்த மதர் அன்னை அப்படின்னு சொல்லி மக்களால் பாராட்டப்பட்ட அந்த மிர்ரா தான் மதர் ஆனது, அன்னையானவங்க.